அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். சுமார் 17 வருடங்களாக சிஎஸ்கே பயிற்சியாளர் பதவியில் நீடித்த ஸ்டீஃபன் ஃபிளெமிங் விலகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வந்த ஸ்டீஃபன் ஃபிளெமிங் தனது பொறுப்பிலிருந்து விலகியிருக்கிறார். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக ஸ்டீஃபன் ஃபிளெமிங் சென்னை அணியின் தலைமை பயிற்சியாளராக பணியாற்றி வந்தவர். பல்வேறு காலங்களில் சென்னை அணிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்த ஸ்டீஃபன் ஃபிளெமிங் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2008ஆம் ஆண்டு சென்னை அணி உருவான போதே அந்த சென்னை அணியின் IPL தொடக்க காலத்திலேயே சென்னை அணி ஒரு விளையாட்டு வீரராக இருந்த ஸ்டீஃபன் ஃபிளெமிங் 2009ஆம் ஆண்டு முதல் சென்னை அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வருகிறார். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பயிற்சியாளராக வழிநடத்திய ஸ்டீஃபன் ஃபிளெமிங் தற்பொழுது விலகி இருக்கிறார். ஸ்டீஃபன் ஃபிளெமிங் தலைமையில 5 கோப்பைகளை சென்னை அணி இந்த IPL தொடரில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்று 2 சாம்பியன் டிராபிகளையும் வென்றிருக்கிறது. 10 போட்டிகள்ல இறுதிப் போட்டிக்கும் சென்றிருக்கிறது. 10 தொடர்கள்ல இறுதிப் போட்டிக்கும் சென்றிருக்கிறது. இந்நிலையில் தான் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் தற்பொழுது சென்னை அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் மிக உருக்கமான பதிவும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 17 ஆண்டுகளாக சென்னை அணியுடனான பயணம் என்பது 18 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக பயிற்சியாளராக பணியாற்றி இருக்கிறார். ஒருவருடன் சென்னை அணியில் 2008ஆம் ஆண்டு IPL தொடக்கத்தின் போது விளையாட்டு வீரராகவும் பணியாற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் சென்னை அணியுடனான பயணம் நிறைவடைந்திருப்பது மறக்க முடியாத நினைவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.